வாட்டர்ஃபால்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோ ஷூட்னால அங்கேயே சிலம்பம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஷி வாஸ் இன்வால்வ் இன் த ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் உங்களுடைய ரோல்ஸ் அவ்வளோ அழகாக த்ரூ த டீசர் அண்ட் த ட்ரெய்லரும் தெரியுது. பட் அந்த டீசர் ட்ரெய்லர் அதை வந்து வேற லெவலுக்கு அப் நாட்ச் கொண்டு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் தான். அவருக்கு ஒரு டெஃபினெட்லி பெரிய கியூடோஸ் கொடுக்கணும். அந்த பாம்பு நீங்க பிச்சு போடுறீங்களா சார், பாம்பு கூட இவ்வளவு வாயில சவுண்ட் எஃபெக்ட் வருமா எனக்கு ஆனா அது தெரியுது. இந்த பிளாக் பேந்தரோட என்ட்ரியில அங்க இருக்க ஒரு சவுண்ட் எஃபெக்ட், எவ்ரி லிட்டில் மைனர் டீடைல் அந்த மேஜிக் பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும்போது எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய படம் பண்ணுறோம், ஒரு படம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டியும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு. நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் ஓபி அடிச்சிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது நமக்கு அதுக்கான ஒரு விஷுவலாக ஒன்று இருந்தால் தானே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து வேலை செய்ய ரெடியாக இருக்கேன். பட் அதுக்கான விஷுவல்ஸ் எனக்கு வரும்போது தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அது வந்து தங்களானுடைய ஐடியா எனக்கு கிடைச்ச போது ஐ தாட் ஓகே இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இது. பிகாஸ் இப்போ சில படங்களில் கிடைக்கும், 1001 எனக்கு கிடைச்சிது, மதராஸ் பட்டினமில் கிடைச்சிது, சில படங்களில் யூ வில் கெட் தட் சான்ஸ், அசூரனில் கிடைச்சிது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. சரி இதை விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் வந்த போதும் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது ஒரு வாட்டி. ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க, விக்ரம் சார், பார்வதி மேம், அப்புறம் மால்விகெல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியணும், நம்ம ஒர்க்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டீம் எஃபர்ட் வந்து எனக்கும் ரஞ்சித் சாருக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. எவ்ரி டைம் ஒரு பயங்கரமான சிட்டிங்ஸ் நடக்கும், ஒரு எக்ஸ்டெம்போராக நாங்கள் எதுனோ க்ரியேட் பண்ணுவோம், ஒரு ஜாமிங் செஷனாக இருக்கும். பட் அது ரொம்ப அழகாக வந்து விழுந்துருச்சு. சில படங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து விழும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சை எடுத்து பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துக்கு. ஸோ எல்லாருடைய உழைப்பும் வந்து ஒரு ட்ரெய்லரில் விஷுவலில் வெளியில் தெரியும் போது அது ரொம்ப ஆடியன்ஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த சான்ஸ் அமைஞ்சு சூப்பர். அந்த ஜாமிங் செஷன் சொன்னீங்க, ஒன்று இவர் பெரிய மியூசிக் லவர், டான்ஸ் சார். ஒரு நல்ல விஷயம் ஒரு காஸ்ட்லெஸ் கலெக்ஷன் எல்லாம் பண்றாரு. அதனால எல்லா இண்டி மியூசிஷியன்ஸையும் பாக்கெட்ல வச்சிருக்காரு, எடுத்து விடுவாரு. நான் சொல்லுவேன், சார் என்ன சார் எனக்கு ஒரு லிரிக்ஸ் அப்படியே ஒரு இருந்தா இரு கூப்பிடுறேன், உமாதேவி இல்லைன்னா அறிவு வருவார். ஸோ இந்த ட்ரெய்லர்ல வந்து எண்ட்ல வந்து லானே தங்கலானே சாங் வந்து பெரிய ஹிட், எல்லாம் கேட்டே இருக்கிறாங்க எப்போ அந்த சாங் விட போறீங்க அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டார், சார் சாங் வேணும் சார், எண்டு சார் அந்த செகண்ட் ஹாஃப்ல வரணும் சார் அப்படின்னாரு. ஓகே சார் வாங்க சார் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிதமை க்ரியேட் பண்ணேன். அப்புறம் அறிவு கேம். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த எழுதிட்டு இருக்கேன், அவர் எழுதிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரஞ்சித் சார் வந்து, சார் நல்லா இருக்கு சார், இங்கே ஒரு ஹை பிச்சா ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமா சார் அப்படின்னாரு. நான் உடனே அவர் என்ன சொன்னாங்கன்னா, சார் ஏதாவது வேர்டு இருக்கா சார், இல்லை தங்கலான்ற வேர்டு வந்தால் நல்லா இருக்கும்னு. சார் தெரியல சார், தங்கலான் அப்படின்னு நம்ம கத்த முடியாது சார், ஹை பிச்சில் போனால் அங்கே இடிக்கும், தங்கலான் அப்படின்னு பாட முடியாது சார். நான் கேம் அப் வித் திஸ் ஃப்ரேஸ், நானே தென் அறிவு கேம் அப் வித் திஸ் வேர்ட் லானே தங்கலானேன்னு வச்சுக்கலாம். தென் தட் கேம் அப் அண்ட் அது வந்து சாங்கை ஒரு பிரைட்டன் பண்ணிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அது வச்சும் போது பயங்கரமா எலிவேட் ஆச்சு. அப்புறம் ட்ரெய்லர்ல திடீர்னு எடுத்து வச்சாரு, சரி செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்குமே அவர் சொன்ன மாதிரி இலக்கணம் கிடையாது. இந்த படத்துக்கு கிராமரே ஃபாலோ பண்ணல, அதான் உண்மை. அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொன்னாரு. ஸ்கிரீன் பிளேவா ஈவன் மேக்கிங் வந்து கிராமர் ஐ திங்க் ஒரு ஷாட் அந்த இடத்துல நான் அடி வாங்குறது அந்த மண்ணுக்கு, அதுவும் அடிதான். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கேமரா வச்சாங்க, இல்லைன்னா கேமரா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சாரி. அண்ட் ஐ வாண்ட் டு இன்டரப்ட் ஹிம் ஃபார் ஒன் மோர் திங். அவர் வந்து ஐ ஃபீல் ஒரு ராவா இந்த மாதிரி படம் பண்ணும்போது அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கு, கமர்ஷியலா மாசியா பண்றது ஒன்று இருக்கு. அது எப்படி பண்ணாரு இமோஷனலா தெய்வத்தை மாதிரி இல்ல whatever I'm saying. பட் இந்த மாதிரி ஒரு படத்துல நீங்க வந்து அந்த அதை நீங்க கெடுக்கல, தட் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த ரானஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அது போரிங் அப்படின்னு போகாம யூ கிவிங் தட் அந்த இது கொடுக்குற போது உங்க சவுண்ட்ஸா இருக்கட்டும், வாய்ஸஸா இருக்கட்டும், தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு. அவங்க சார் சொல்றது தான், ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு. ஸோ தங்கலான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த ட்ரைப்ஸ். ஸோ த ரூட்டட் வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸ். இதுதான் வந்து நான் வந்து என் மைண்ட்ல வந்து ரொம்ப தெளிவா இதை நான் சொல்லணும். இந்த கதையில ஒரு வாட்டி இந்த கதையில நான் சொல்லணும், ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு கதையில ஒன்று இருக்கும், ஆக்டிங்ல ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா இந்த வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸும் அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதனால நாங்கள் எல்லா ட்ரைபல் ட்ராக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணோம். எல்லா ட்ரைப்ஸ், இருளர் ட்ரைப்ஸ், எல்லா ட்ரைப்ஸும் அவங்க டியூனே டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம பண்ணுற டியூனுக்கும் அவங்க ட்ரைபல் ட்ராக்ஸ்க்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க ஒரு நோட்லேயே
சுற்றுவாங்க. ஸோ அதனால தான் அந்த ஜான 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 ஜானே அந்த ஒரு விஷயத்தையே தான் திருப்பி திருப்பி சுற்றி டியூனில் வரும். ஸோ இதெல்லாம் வி ட்ரைட். ராஜா சார் வந்து நிறைய ட்ரைபல் ட்ராக்ஸ் அப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசாக ட்ரைபல் மியூசிக்கை வந்து இந்தியன் சினிமாவில் பெருசாக கவர் பண்ணல. கேரளாவில் நிறைய பண்ணுறாங்க, தமிழில் வந்து யாரும் பெருசாக கவர் பண்ணல. ஸோ வி தாட் வில் டெல் இட் இன் அன் ஆத்தென்டிக் ஜோன் வேர் இட் இஸ் ரியல் and it sounds tribal. So we've brought in all those woodwinds, those word percussions, those tribal voices, stacks of voices. இப்போ அதுக்கு parallel பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கொயர்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஆஃப்ரிக்கன் கொயர்ஸ் நம்ம அதே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. we have to sound international but different, but we should sound earthy. ஸோ அந்த earthiness எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த ஸ்டாக்ஸ் ஐடியாவை வச்சுட்டு நான் வந்து நம்மளுடைய டியூனில் நம்மளுடைய இந்தியன் ட்ரைபல்ஸ் வந்து அந்த சவுண்ட்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் woodwinds அவர் சில சவுண்ட் சொல்லுவார், சார் ஃப்ளூட் ஒண்டி வரவே கூடாது சார், இது ஒண்டி வரவே கூடாது சார், நல்லா இருக்கு சார் ஃப்ளூட் வேணாம் சார், எனக்கு இது ஒரு ராகமா இருக்கு சார் வேணாம் சார் அப்படின்னு. அப்புறம் சரி என்னடா பண்ணலாம், சரி ரீட்ஸ் எடுத்துட்டு வருவோம். இது வந்து அந்த தென் ஸ்னேக் சாமர்ஸ் அந்த மாதிரிலாம் ரீட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ இட் வாஸ் ஒன் அவர் எந்த கிராமருமே ஃபாலோ பண்ணாம அந்த மொமெண்ட்ல அவருக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நாங்க வந்து ஆடியோவை வந்து பின் பண்ணி வருவோம். சரி நிறைய வேணாம் தான் சொல்லுவேன், இது வேணாம் சார், இது வேணாம் சார், இது வேணாம் சார், இல்ல வேணாம்னு சொல்ல கத்துக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எது கொடுத்தாலுமே அவருக்கு பிடிச்சா கூட ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஒரு சரி இது வேணாம் சார் ஃபர்ஸ்ட் டேக், ஃபர்ஸ்ட் நாலாவது டேக், அதுக்கப்புறம் ஆறு அம்மாரா ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி டீசர் மியூசிக் கொடுத்தோன்னே சார் இது வேணாம் சார் அப்படின்னு. பட் ஃபைனலா அதோடைய அவருடைய இன்டர்பிரிட்டேஷனோட சேர்த்து தான் ஒன்று வரும். அந்த முதல் இப்போ நேட்டிவா நம்ம ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ற அந்த காம்போசிஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துக்கு கதை சொல்றாங்க, முதல்ல வர எக்ஸ்பிரஷன், முதல்ல வர டியூன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை நான் விடக்கூடாதுன்னு நினைப்பேன். அவருடைய விஷயத்த சேர்த்து அப்படி ப்ரெசென்ட் பண்ணும் ஒரு வாட்டி. இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாட்டில் கிடைச்சது. நான் சந்தோஷ்க்கு அப்புறம் வந்து என் சந்தோஷ்க்கும் எனக்கும் வந்து பயங்கரமான ஒரு இது இருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா அவன் வந்து சவுண்டை கண்டுபிடிச்சிருவான். ஸோ அப்படி தான் வந்து இருந்தோன்னா இப்போ புதுசாக வந்து இப்போ ஜிவி வந்து முன்னாடியே வந்திருக்காரு, வெரி பாப்புலர் மியூசிஷியன்னு. ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. சும்மா போய்ட்டு ஒரு முறை மீட் பண்ணேன். இப்போ ஞாபகம் சார் கிட்ட பேசிட்டு சார் நான் ஜிவி போகலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சூப்பருங்க, நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருப்பார் அப்படின்னு சொன்னார். சரி சார்கிட்டே நான் சொன்னேன், நான் அவருக்கும் வந்து ஜிவி போகலாம் கரெக்டாக இருக்கும்னு தான் சொன்னார். சரி நான் சும்மா போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே வந்து அவர் என்னை வந்து என்ன சொல்கிறது, அந்த ரிசப்ஷன் பண்ண விதம் இருக்குல்ல பயங்கரமாக இருந்தது. என்னடா அது ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மியூசிக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்திருப்பது எனக்கு எப்படின்னா வந்து இதுதான், நான் வந்து எனக்கு வேணான்னு சொல்கிறேன். இப்போ சந்தோஷம்னா அப்புறம்னா ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி ஃபைனலாக கொடுப்பான். பார்த்துட்டு எனக்கு வேணான்னு சொல்கிறோம், டக்குன்னு வந்து ஓகே பரவாயில்ல அப்படி மாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருவோம். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் இருந்ததா. சரி இங்கே இவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே வந்து என்னன்னா எப்படின்னா இப்போ கடைசியாக இந்த மினிக்கில் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிச்சுட்டு அனுப்புறாரு. அனுப்பிச்ச உடனே நான் சொல்கிறேன் சார் எனக்கு சில சவுண்ட்லாம் எனக்கு வந்து வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டுடியோ போயிட்டு எது உங்களுக்கு வேணான்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்துருங்க சார். இல்ல பண்ணிட்டேன். நான் என்னடோ யோசிக்கிறேன், இங்க ஒரு ஆப்பிரிக்கன் வாய்ஸ் மாதிரி வரணும், இங்க இப்படி வரணும், இங்க உட்விண்ட போடுறா, இதை போடுறா, அதை போடுறா, நான் எல்லாம் டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு லைட்டா தெரியுது ஒரு படி லேயர் ஜாஸ்தியா இருக்குன்னு எனக்கே தெரியுது. சரி நான் பார்த்தேன் எப்படின்னா லாஸ்ட்ல தூக்கிடுவாரு எல்லாம் வச்சுக்கோ, நம்ம எப்படியோ வந்து ஒண்ணு சொல்லுவாரு, அவரை வச்சு அதுல பாதி போயிடும், பாதி ரீடைன் சென்சார் 10 நிமிஷம் வை, 1 நிமிஷம் தான் தேவை, உடனே எக்ஸ்ட்ரா வை நான் கட் பண்ணிடுவானுங்க சென்சார்லன்ற மாதிரி. அவர் வரும்போது சரி நான் சொன்னேன் சார் நீங்க போங்க சார், உங்களுக்கு என்னதான் வேணாமோ தூக்கிருக்கு சார் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவரு போய் நிறைய தூக்குனாரு. அதுக்கப்புறம் அவரு பண்ணிட்டு போனாரு, ஒரு 2 வண்டி வச்சுட்டேன் நான் சார். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் வந்து வேணும் வேணாம் அந்த டிஸ்கஷன் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருந்தது. அண்ட் வந்து கம்போசிங்கில் வந்து இப்போ என்னோட தாட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சது, அதை கன்வே பண்ண முடிஞ்சது. அவரும் அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை எங்களுக்குள்ள, டிஃப்ரெண்ட் தாட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த கதையோட உலகத்துக்குள்ளே அவரால் ஈஸியாக வர முடிஞ்சது. என்னுடைய இப்போ எனக்கு என்னென்னா வேர்ட்ஸாக என்னால் சரியாக சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், ஆனால் அதுக்குள்ளே ஒரு இன்னராக ஒரு எமோஷன் இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு ரொம்ப கடுமையான ஒரு கெப்பாசிட்டி தான். ஸோ அது இவங்க எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன்.
ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒன் மார் சொல்லுவேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கரெக்டாக பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன். போயிட்டு அது பயங்கரமாக என்னால் வந்து விளக்கலாம் முடியாது, அது ஒரு எமோஷன் தானே. ஸோ அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பராக ஜிவி மாறினாரு. அது என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது வெல் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்பவே. அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ சார். So beautiful.